ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चल कर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 15/4/24. இன்றைய தினம் பாப்தாதா நமக்கு சொல்லக்கூடிய மகா வாக்கியம், சங்கமேகத்தினுடைய ஒரு மகத்துவத்தை பாபா சொல்றார். அப்ப இந்த சங்கமேகம் என்பது எப்படிப்பட்டதுங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம ஸ்மிருதியில் கொண்டு வரப்ப எத்தனை விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. मीठे बच्चे, ये संगम युग उत्तम से उत्तम बनने का युग है. இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமயுகம் என்பது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகக்கூடிய ஒரு யுகம். इसी में ही तुम्हें पति से पावन बन पावन दुनिया बनानी है. இந்த யுகத்துல தான் நம்ம பதீத்த நிலையில் இருந்து பாவனமாகி பாவனமான ஒரு உலகத்தை உருவாக்குகிறோம். அப்ப சங்கமேகம் என்பது இது கல்பத்தின் முடிவாகிய ஒரு சங்கமம். அதனால தான் இந்த யுகத்தில் நம்ம முன்னேற்ற கலையில் போகிறோம். முழு கல்பத்துக்கு தேவையான பாக்கியத்தை உருவாக்குறோம். நம்ம ஆத்மா 100% பியூரிட்டி ஆகக்கூடிய ஒரு யுகம். அப்போ நம்ம தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யுகம். இந்த யுகம் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. अंतिम दर्दनाक सीन को देखने के लिए मजबूती किस आधार पर आएगी. கடைசி நேரத்தினுடைய வழியை உண்டாக்கக்கூடிய ஒரு காட்சி. ஏன்னா கடைசி நேர விநாச காட்சி எப்படி இருக்கும், ரொம்ப
மனசுக்கு வேதனையை கொடுக்குற மாதிரி, கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியாக இருக்கும். அந்த மாதிரியான காட்சியை பார்க்கறதுக்கு வலிமை என்பது எந்த ஆதாரத்தில் நமக்குள்ளார வரும்? ஏன்னா ஒரு கஷ்டத்தை, ஒரு வேதனையை தாங்கணும் அப்படின்னா மன வலிமை வேணும். அப்போ பயங்கரமான அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம மனசுக்கு எவ்வளோ வலிமை வேண்டும், எந்த ஆதாரத்தில் வரும்? சரீர் கா பான் நிகால்தே ஜாவோ. பாபா சொல்கிற பதில் என்னன்னா, சரீரத்தினுடைய உணர்வை நீக்கிட்டே போங்கன்ட்டு சொல்கிறார். சரீரம் என்ற உணர்வை நம்ம கடந்து போயிடணும். நான் ஆத்மாவே தான் அப்படின்ட்டு அந்த பிந்து ஸ்வரூபத்தினுடைய ஸ்மிருதி இருந்தாதான் தேக உணர்வை நம்ம கடக்க முடியும். அந்திம் சீன் தோ போத் கடி ஹே. அந்த கடைசி நேரத்தினுடைய காட்சி எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கடுமையிலும் கடுமையாக இருக்கும். பாபா बच्चों को मजबूत बनाने के लिए ही अशरीरी बनने का इशारा देते हैं. பாபா குழந்தைகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகத்தான் அசரீரி ஆகக்கூடிய பயிற்சியை குறிப்பால் உணர்த்துகிறார். ஏன்னா அந்த சீன் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ நமக்கு அசரீரி தேக உணர்வை நம்ம கடக்க வேண்டும். जैसे बाबा इस शरीर से अलग हो तुम्हें सिखलाते हैं, ऐसे तुम बच्चे भी अपने को शरीर से अलग समझो. எப்படி பாபா இந்த சரீரத்தில் இருந்து தனித்த நிலையில் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உடல் வேறு, ஆன்மா வேறு, அந்த மாதிரி தேகத்தினுடைய கான்சியஸில் இருந்து விலகி தான் பாபா கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நம்ம குழந்தைகளும் கூட தன்னை சரீரம் என்ற உணர்வுல இருந்து தன்னை தனிப்பட்ட ஆத்மாவாக உணர வேண்டும். அதுக்காகத்தான் பாபா என்ன சொல்றாருன்னா, அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். புத்தி மே ரஹே கி அப் கர் ஜானா ஹே. புத்தியில கூட நமக்கு என்ன நினைவு இருக்கணும்? இப்போ நம்ம வாபஸ் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாதான் நமக்குள்ளார அனைத்து விஷயங்களில் இருந்து நம்ம வைண்டப் பண்ணி அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு கடந்து செல்லக்கூடிய ப்ராக்டிஸுங்கிறது நமக்கு சுலபமாக வரும். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ருஹானி பச்சே ஹே தோ ஜிஸ்ம கே சாத். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் நம்ம? இந்த ஷரீரத்தோட. பாப்பு பி அபி ஜிஸ்ம கே சாத் ஹே. பாபா கூட இப்போ இந்த சரீரத்தோட தான் இருக்கிறாரு. இஸ் கோடேவா காடி பர் சவார் ஹே. இந்த குதிரை வண்டியில தான் அவர் என்ன பண்றாரு? சவாரி பண்றாரு. அவர் பச்சோங்கோ கியா சிக்கலாத்தே ஹே. குழந்தைகளாகி நமக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? ஜீதே ஜி மர்னா கைசி ஹோதா ஹே. வாழ்ந்து கொண்டே இறப்பது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம வாழவும் செய்கிறோம் புத்தியினால, அனைத்துல இருந்து நம்ம பழசுல இருந்து மறக்கவும் செய்கிறோம். அவர் கோயி ஏ சிக்கலா ந சகே சிவாயே பாப்கே. இந்த ஒரு அபியாசத்தை பாபா ஒருவரை தவிர வேறு யாராலையும் கற்றுத்தர முடியாது. பாபா கா பரிச்சை சப் பச்சோங்கோ மிலா ஹே. ஏன்னா பாபா யாரு, எப்படி அவர் நமக்கு தந்தையா இருக்காரு, அவரை பற்றிய அறிமுகம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சிருக்கு. वो तो ज्ञान का सागर पतित पावन है. மேலும் பாபா எப்படி இருக்கார்னா ஞானக்கடல், पतित पावनन. ज्ञान से ही तुम पति से पावन बनते हो. அவர் पावन दुनिया भी बनानी है. ஞானம் கேட்கறதுனால தான் நம்ம பதீத்த நிலையில இருந்து பாவனமான ஆத்மாவாக நம்ம ஆகிறோம். அப்போ மேலும் இந்த உலகத்தை கூட என்ன செய்யணும்? பாவன உலகமாக ஆக்க வேண்டும். அதுக்கு ஆதாரம் என்ன? ஞானந்தா. இஸ் பதி துனியா கா ட்ராமா பிளான் அனுசார் வினாஸ் ஹோனா ஹே. இந்த பதீத்தமான உலகமானது டிராமா திட்டத்தின் அனுசாரம் வினாசம் ஆகித்தான் தீர வேண்டும்.
सिर्फ जो बाबा को पहचानते हैं और ब्राह्मण भी बनते हैं वही फिर पावन दुनिया में आकर राज्य करते हैं. ஆனா யார் பாபா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சு அவரோட குழந்தையா பிராமணன் ஆகியிருக்கிறாங்க, அவங்க தான் தூய்மையான உலகத்திற்கு சென்று என்ன பண்ணுவாங்க, அரசாட்சி செய்கிறார்கள். अच्छा पवित्र बनने के लिए ब्राह्मण भी जरूर बनना चाहिए. நம்ம என்ன ஆகணுங்கிறத பாபா சொல்லிட்டாரு, என்ன முயற்சி பண்ணணுங்கிறதையும் சொல்றாரு. தூய்மை ஆவதற்காக நம்ம அவசியம் பிராமணன் ஆக வேண்டும். ஏன்னா ஆத்மாவோட சுய தர்மமே பியூரிட்டி தான். அப்போ அந்த மாதிரி நம்ம ஆகணும்னா பாபா நமக்கு என்ன சொல்றாரு, அவசியம் பிராமணன் ஆகணும். பிராமணனாக நம்ம எப்போ ஆக முடியும், முக்கு வம்சாவளி பிராமணனா? அதுக்குரிய நேரம்தான் இந்த கல்பத்தினுடைய சங்கம யுகம். ஏ சங்கம் யுகு ஹைஹி புருஷோத்தம். அப்போ இந்த சங்கமயுகம் என்பது எப்படிப்பட்டது? புருஷோத்தம சங்கம யுகம். ஏன்னா புருஷ் என்றால் ஆத்மா. ஆத்மா உத்தமமான உயர்ந்த நிலை அடையக்கூடிய யுகம். அதனால தான் இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்கிறோம். கஹெங்கே உத்தம் தோ பஹுத் சாது சந்த் மகாத்மா வசீர் அமீர் பிரசிடென்ட் ஆதி ஹே. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் உத்தமமானவர்கள், அதாவது உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் யாரை சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதுக்கள், சந்நியாசிகள், தன்னை மகாத்மாட்டு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. மந்திரிமார்கள், செல்வந்தர்கள், பிரசிடெண்ட், ஜனாதிபதி, இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களையும் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்கன்ட்டு. தர்மிக் ரீதியில் கூட என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாது சந்திவங்களையும் ரொம்ப உயர்ந்தவர்கள்ட்டு சொல்லுவாங்க. பரந்து நெகி, ஆனால் அது உலகத்தாருடைய கண்ணோட்டம். பட் பாபா என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி அவங்கள உயர்ந்தவங்கட்டு சொல்ல முடியாது. क्योंकि ये तो कलयुगी भ्रष्टाचारी दुनिया पुरानी दुनिया है. பாபாவோட கண்ணோட்டத்தில் திருஷ்டிகோணில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் பதீதமான ரொம்ப ரொம்ப பழைய உலகம். அது எப்படி இருக்குது இந்த பழைய உலகம்? கலியுகம் என்றாலே பிரஷ்டாச்சாரி, விகாரங்கள் நிறைந்த, அசுத்தங்கள் நிறைந்த ஒரு பழைய உலகம். அப்போ இந்த பதீத உலகத்தில் யார் இருக்க மாட்டாங்க? பாவன் ஆத்மா ஏக்கு பி நகி ஹே. பாவனமான, அதாவது தூய்மையான ஆத்மா ஒருத்தங்க கூட கிடையாது. தன்னை பெரிய பெரிய பதவியில் இருக்கிறதா அவங்க சொல்லலாம், ஆனால் யாரும் தூய்மையானவங்க கிடையாது. அபி தும் சங்கம் யுகி பன்தி ஹோ. அதே நேரத்தில் நம்ம என்ன ஆகிறோம், சத்தியமான தந்தையின் அறிமுகத்தை தெரிஞ்சு அவரோட குழந்தை ஆகிறோம். அதான் சங்கமயுக பிராமணன் ஆகிறோம். अच्छा वो लोग पतित पावनी पानी को समझते हैं. ஆனால் உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பதீத பாவனின்ட்டு எந்த சொல்கிறாங்க, கங்கா நதியை நினைக்கிறாங்க. ये तो सिर्फ गंगा नहीं, जो भी नदियाँ हैं जहाँ भी पानी देखते हैं समझते हैं पानी पावन करने वाला है. ஏன்னா மக்களுடைய அவங்களுடைய பாவனை மனசில் என்ன ஒரு பாவனை இருக்குன்னா, கங்கை மட்டும் பதீத பாவனின்ட்டு அவங்க சொல்ல வரல. எங்கெல்லாம் நதிகள் உற்பத்தி ஆகிறது, எங்கெல்லாம் தண்ணி பார்க்குறாங்க, தீர்த்த ஸ்தலங்களை பார்க்குறாங்க, அப்போ அந்த தண்ணி நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதுன்ட்டு அவங்களுடைய பாவனை அப்படி இருக்கு. ஏன் புத்திமே பைட்டா ஹுவாஹே, அந்த பாவனை புத்தியில் பதிஞ்சிருக்கு. கோயி கஹான் ஜாத்தே ஹே, கோயி கஹான் ஜாத்தே ஹே, மத்தலப் பானி மே ஸ்நான் கர்னே ஜாத்தே ஹே. ஏன்னா பரந்த உலகத்தில் யார் யார் எங்கெல்லாம் அந்த தீர்த்த யாத்திரை போகிறாங்க, அப்போ எங்கெல்லாம் தண்ணி பார்க்குறாங்க அங்கெல்லாம் போய் குளிக்கிறாங்க. அதுதான் நம்மளை தூய்மைப்படுத்தும் அப்படின்ட்டு அவங்களோட பாவனை, அப்படி நினைக்கிறாங்க. अच्छा मतलब पानी में स्नान करने जाते हैं परंतु पानी से तो कोई पावन हो न सके. அதாவது அவங்க அந்த தண்ணி தான் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்ட்டு எண்ணத்தோட போகிறாங்க, குளிக்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு,
அந்த வெறும் தண்ணியில் குளிக்கிறதுனால யாரோட ஆத்மாவும் என்னாக முடியாது? தூய்மையான பரிசுத்தமான ஆத்மா ஆக முடியாது. अगर पानी में स्नान करने से पावन हो जाते फिर तो इस समय सारी सृष्टि पावन होती. சரி, அவங்களோட கணக்குப்படியே பார்த்தாலும் தண்ணியில் போய் குளிச்சாங்க அப்படின்னா அவங்க தூய்மை ஆயிடுறாங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணலாம்? இந்த நேரம் முழு சிருஷ்டி கூட என்னாகி இருக்கோம்? எல்லாரும் போய் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே பாவனமாகி இருக்கும். சிந்திச்சு பாருங்க, அப்படி ஆக முடியுமா? இத்தனே சப் பாவன் துனியாமே ஹோனா சாகியே. அப்போ இத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறவங்க அனைவருமே தூய்மையான உலகத்தில் இருக்கணும் இல்லையா? ஏதோ புராணி ரசம் சலி ஆத்திகே. இதெல்லாம் என்னன்னா முந்தைய காலத்தில் இருந்து எதை பழக்க வழக்கமாக கொண்டு வந்தாங்க. அதுதான் பழைய சம்பிரதாயங்கள் பழக்கங்கள் செயல்பட்டு வருது. சாகர் மேபி सारा किचड़ा आदि जाकर पड़ता है, फिर वो पावन कैसे बनाएंगे? இப்போ கடல் இருக்குன்னா கடலில் என்ன ஆகும்னா எல்லா அசுத்தங்களும் ஒட்டுமொத்த கடலில் தான் போய் சங்கமிக்குது. ஏன்னா எல்லாமே குப்பையெல்லாம் கொண்டு போய் கடல் தண்ணியில் தான் போடுறாங்க. அப்புறம் எப்படி அது நம்மளை பாவனமாக்கும்? பாவன் தோ பனுனாஹே ஆத்மாக்கோ. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தூய்மையாக்க வேண்டியது சரீரத்தையா அல்லது ஆத்மாவையா? தண்ணியில் குளிக்கிறோம்னா உடல் சுத்தமடையும், ஆனால் ஆத்மா பரிசுத்தம் ஆகாது. அப்போ ஆத்மா தான் நம்ம தூய்மை ஆகணும். இஸ்கேலியே तो परमपिता परमात्मा चाहिए जो आत्माओं को पावन बनाए. அதுக்காக யார் வேணும் நமக்கு? பரம தந்தை பரமாத்மா தான் நமக்கு வேண்டும். அவர் தான் நம்ம ஆத்மாக்களை என்ன செய்ய முடியும்? पावनमाक முடியும். तो तुमको समझाना है पावन होते ही सतयुग में पतित होते हैं कलियुग में. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கணும்? நம்ம பாவனமாக இருக்கிறது சத்தியுகத்தில் 100% சத்தோப்பிரதான ஆத்மாக்களாக நம்ம இருக்கிறோம். பதீத்தமாக இருக்கிறது எங்க அப்படின்னா இந்த கலியுகத்தில். இதை நாம் புரிஞ்சு பிறருக்கு புரிய வைக்கணும். அபி தும் சங்கம் யுகப்பர் ஹோ. ஆனால் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா சங்கம் யுகத்தில் தான் இருக்கிறோம். பதி சே பாவன் ஹோனே கேலியே புருஷாரத் கர் ரகே ஹோ. பதீத்த ஆத்மாங்கிற நிலையில் இருந்து நம்ம தூய்மையான ஆத்மா ஆகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். अच्छा तुम जानते हो हम शूद्र वर्ण के थे अब ब्राह्मण वर्ण के बने हैं. இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம கடந்த காலத்தில் யாராக இருந்தோம்? சூத்ர வர்ணத்தவராகத்தான் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம என்ன ஆகிறோம்? பிராமண வர்ணத்தவராக ஆகி இருக்கிறோம். அப்போ பாருங்க, சூத்ர வர்ணத்துக்கும் பிராமண வர்ணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. சிவ் பாபா பிரஜாபிதா பிரம்மா துவாரா பனாத்தே ஹே. அப்போ நம்மளை அது போல் உருவாக்குறது யாருன்னா சிவ் பாபா தான் ஆக்குறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக நம்மளை பிராமணனா ஆக்குறார். ஹம் ஹே சச்சே சச்சே முக்கு வம்சாவளி பிராமன். அப்போ நம்மெல்லாம் என்ன ஆயிட்டோம்னா உண்மையிலும் உண்மையான முக வம்சாவளி பிராமணன். ஓஹே குக்கு வம்சாவளி. உலகத்தில் இருக்கிற பிராமணன் யாரு? விகாரத்தில் தோன்றியவங்க. அதைத்தான் குக்கு வம்சாவளின்ட்டு சொல்கிறோம். பிரஜாபிதா தோ பிரஜா சாரி ஹோகையே. பிரஜாபிதா அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ அனைவருமே பிரஜைகள் ஆகிவிட்டார்கள். பிரஜாக்கா பித்தா ஹே பிரம்மா. அந்த பிரஜைகளுக்கு தந்தையாக இருப்பவர் யாரு? பிரம்மா. वो तो है ग्रेट ग्रेट ग्रैंड फादर हो गया. பிரஜைனா யாரு? நம்ம ஆத்ம குழந்தைங்க தான். அப்போ எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவர் யாரு? பிரம்மா. அப்போ அவரைத்தான் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா கிரேட் கிரேட் மிகச்சிறந்த கிராண்ட் ஃபாதர் ஆகிவிட்டார். ஜரூர் वो था फिर कहाँ गया. அவர் தான் அப்படி இருந்தார், பிறகு அவர் ஆத்மா எங்கே போச்சு? புனர்ஜனம் தோ லேத்தே ஹேனா. அவரும் அடுத்தடுத்து புனர்ஜன்மம் மறுஜன்மம் எடுத்து வருகிறார் அல்லவா. ये तो बच्चों को बताया है ब्रह्मा भी पुनर्जन्म लेते हैं.
ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள் கூட குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. பிரம்மாவுடைய ஆத்மா கூட புனர்ஜன்மத்தில் வருகின்றது. ஜென்ம மரணம் என்ற அந்த சக்கரத்தில் பிரம்மாவோட சோலும் வருது. இதை புரிஞ்சுக்கணும். பிரம்மா, அவர் சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதி 2 பேரும் நமக்கு யாரு? மா அவர் பாப், தாய் மற்றும் தந்தையாக இருக்கிறாங்க. वही फिर महाराजा महारानी लक्ष्मी नारायण बनते हैं, जिसको विष्णु कहा जाता है. அவங்களே தான் வருங்காலத்தில் பாவனமான ராஜ்யத்தில் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணராக மகாராஜா மற்றும் மகாராணியாக ஆகிறார்கள். அப்போ அந்த இணைந்த சுரூபத்தை தான் என்ன வர்ணனை பண்ணப்படுது? விஷ்ணு கஹா ஜாத்தா ஹே, விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது. वही फिर 84 जन्मों के बाद आकर ब्रह्मा सरस्वती बनते हैं, ये राज तो समझाया है. அதே ஆத்மா தான் என்ன பண்ணுறாங்கன்னா 84 ஜென்மங்களுக்கு பிறகு வந்து கடைசி ஜென்மத்தில் மீண்டும் பிரம்மா மற்றும் சரஸ்வதி ஆகியிருக்கிறார்கள். இதுதான் சீக்ரெட். இந்த சீக்ரெட் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. கஹ்தே பி ஹே ஜகத் அம்பா தோ சாரே ஜகத்துக்கு மா ஹோ கயி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜகத் அம்பா சரஸ்வதி என்ன சொல்கிறோம்? ஜகத் அம்பா, உலகத்துக்கே தாய். அதனால தான் ஜகத்துக்கு மா அப்படின்ட்டு அவங்க ஆயிட்டாங்க. லௌகிக் மா தோ ஹரேக்கு அப்பனே அப்பனே கர்மே பைட்டி ஹே. லௌகிக அம்மா, லௌகிக அம்மானா யாரு? இந்த சரீரத்துக்கு ஜென்மம் கொடுத்த அம்மா. அந்த அம்மா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வீட்டில் தான் அமர்ந்துருக்கிறாங்க. பரந்து ஜெகத்தம்பாக்கு கொய் ஜான்தே ஹி நஹி. ஆனால் ஜெகத்தம்பாங்கிற வார்த்தை உச்சரிக்கிறாங்க. ஜெகத்தம்பா யாருன்ட்டு பல பேருக்கு தெரியாது. ஐசேகே அந்த ஸ்ரதாசே ககுதேத்தேஹே. அர்த்தம் புரியாமத்தான் அப்படி வந்து பிளைண்ட் ஃபைத்தோட இந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. ஜான்தே கொய் கோபி நஹி. யாரை நம்ம சொல்கிறோம் ஜெகத்தம்பான்ட்டு யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஜிஸ்கி பூஜா கர்த்தே ஹே உன்கே ஆக்கபேஷன் கோ நஹி ஜான்தே ஹே. பக்தியில் பார்க்குறோம், எந்த மூர்த்தியினுடைய பூஜை பண்ணுறாங்களோ, யாரை குறித்து பக்தி பண்ணுறாங்களோ, அவங்க யார், அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, அந்த தொழில் என்ன, இதெல்லாம் தெரியாது. அவி தும்புச்சு ஜான்தி ஹோ ரச்சயிதா ஹே ஊஞ்சு தே ஊஞ்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிவபாபா யார்? படைப்பவர். படைப்பவர் என்றாலே அவர் தான் உயர்ந்தவர், அதுவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ये तो उल्टा झाड़ है, इनका बीज रूप ऊपर में है. இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்குன்னா, ஒரு தலைகீழான மரமாக காட்டியிருக்கு. அப்போ அந்த தலைகீழான மரத்தில் விதையாக இருப்பவர் யாரு? சைத்தன்ய விதை, பாபா. அப்போ பாபா எங்கே இருக்காரு? கீழே கிடையாது, மேலே இருக்காரு பர உலகத்தில். பாபாக்கோ ஊப்பர் சே நீச்சே ஆனா படே தும்கோ பாவன் பனானே. அப்போ விதியை சிறுப்பமாக்கிய தந்தை மேலே இருந்து கீழே இந்த சிருஷ்டிக்கு வருகை தருகிறார். எதுக்காக வருகை தருகிறார்? நம்மளை பாவனமாக்குவதற்கு, உலகத்தை உலகமாக்குவதற்காக கீழே வர்றார். अच्छा तुम बच्चे जानते हो बाबा आया हुआ है, हमको ये सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान देकर अब उस नई सृष्टि का चक्रवर्ती राजा रानी बनाते हैं. குழந்தைகளாகிய நாம் இப்போ இந்த விஷயத்தை நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பாபா இந்த உலகத்திற்கு வரப்போறார், இல்லை வந்துவிருக்கிறார். அவர் வந்திருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்ன காரியம் செய்கிறார்? அவர் நமக்கு இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை 3 கால ஞானம் என்ன, அந்த ஞானத்தை கொடுத்து அந்த புத்தம்பது உலகத்தில் பாபா நம்மளை சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆக்குறார். அப்போ அதை நினச்சி பாருங்கள், எவ்வளோ நஷா நமக்கு வரணும். ஒரு காலத்தில் நம்ம எங்கே இருந்தோம், எங்கே வந்துட்டோம், மறுபடியும் நம்ம என்ன ஆகுறோம், அப்போ அதை நினைக்கிறப்ப எவ்வளோ நஷா இருக்கணும். பாபா कहते हैं फिर 5000 वर्ष के बाद आकर तुमको सुनाऊंगा. பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தைகளே, நான் மறுபடியும் 5000 வருஷம் கழித்து வந்து உங்களுக்கு மறுபடியும் ஞானம் சொல்லுவே அப்படிங்கிறாரு. क्योंकि ये तो ड्रामा बना बनाया है. ஏன்னா ட்ராமா என்பது உருவாகி கொண்டிருப்பது, அதுதான் ட்ராமா. ड्रामा के क्रिएटर, डायरेक्टर, मुख्य एक्टर्स और ड्रामा के आदि मध्य अंत को न जाने तो उनको क्या कहेंगे. பாபா ஒரு விஷயம் கேட்குறார்.
ட்ராமாவோட கிரியேட்டர் யார், இயக்குனர் யார், டைரக்டர் யார், முக்கிய நடிகர்கள் யார், மேலும் ட்ராமாவுடைய முதல் இடைக்கடை என்று சொல்லக்கூடிய 3 கால ஞானம் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாதவர்களை என்ன பெயர் சொல்வாங்க? உஸ்கோ பே அக்கல் கஹெங்கேனா, புத்தி அற்றவர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ஒரு நடிகனாக நடிக்கிறோம், இந்த நாடகம்ங்க என்பது என்ன, இங்கே யார் முக்கியமானவங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் தெரியலேங்கிறப்ப அவங்கள புத்தியற்றவர்கள்னு தானே சொல்லுவாங்க. बाबा कहते हैं 5000 वर्ष पहले भी तुमको हमने समझाया था. பாபா ஸ்மிருதி கொடுக்கிறார், குழந்தைகளே 5000 வருஷத்திற்கு முன்பு கூட நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைத்திருந்தேன். ஆச்சா தும்கோ அப்பனா பரிச்சை தியா தா, நான் என்னை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஜெய்சே அபு தேரகேஹே, இப்போ எப்படி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிதான். தும்கோ பவித்ர பி பனாயா தா, உங்களை தூய்மையான ஆத்மாவாக நான் ஆக்கியிருந்தேன். ஜெய்சே அபு பனா ரகாஹோ, இப்போ எப்படி உங்களை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அப்படித்தான். அப்படிக்கோ ஆத்மா சமஜ் பாபாக்கோ யாது கரும். ஆகையினால இப்போ நான் என்ன செய்யணும்? தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. வகே சர்வசக்திவான் பதீத பாவனை, அவர்தான் சர்வசக்திமான் பதீத பாவனன், அந்த மகிமைக்குரியவர். காயன் பிஹே அந்தகால் ஜோ ஃபலானா சிமரே, ஒரு வர்ணனை சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் யார் யாரை நினச்சாங்க, எப்படிப்பட்ட நினைவோ அப்படிப்பட்ட பிறப்பு ஏற்படும். வல்வல் அர்த்தாத் கடி கடி ஐசி யோனிமே ஜாயே. अब इस समय तुम जन्म तो लेते हो परंतु சூக்கர் குக்கர் குத்தே பில்லி நஹி பன்தே ஹோ. அதாவது இந்த நேரம் நாம கூட ஜென்மம் எடுக்கிறோம், ஆனால் உலகத்தில் வர்ணனை பண்ணுற மாதிரி அடிக்கடி மற்ற அனிமல்ஸ்னுடைய யோனியில் போயிட்டு நம்ம பிறக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நாயில் வந்தாங்க, பூனையாக பிறக்கிறாங்க, பன்றியாக பிறக்கிறாங்க, இப்படி பல விதத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது கிடையாது. இது நமக்கு தெரியும் நம்ம எப்படி ஜென்மம் எடுக்கிறோன்ட்டு. அவி பேஹதுக்கா பாபா ஆயா ஹுவாஹே, இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பாபா வந்திருக்கிறார். கௌதே ஹே மே தும் சபி ஆத்மாவும் கா பாப் ஹோ, நான் உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன்ட்டு சொல்கிறார். ஏ சாப் காம் சிதா பர் பைட்டு காலி ஹோகையே, எல்லாரும் இன்னைக்கு உலகத்தில் காம சிதையில் அமர்ந்து கருப்பு ஆயிட்டாங்க, விகாரி ஆயிட்டாங்க. இன்ஹோங்கோ ஃபிர் கியான் சிதா பர் சடானா ஹே, அவங்கள மறுபடியும் என்ன செய்யணும்? ஞானம் என்ற சிதையில் அமர வைக்கணும். தும் அபு கியான் சிதா பர் சடே ஹோ, நம்மோட ஆத்மா எப்படி இப்போ ஞான சிதையில் அமர்ந்திருக்கு? கியான் சிதா பர் சட் ஃபிர் விகாரோமே ஜான சகே, எப்போ ஞான சிதையில் அமர்ந்தாச்சு அப்போ ஆத்மா விகாரத்தில் என்னாக முடியாது, போகவே முடியாது. பிரதிஜா கர்த்தே ஹே ஹம் பவித்ர ரஹேங்கே, அப்போ ப்ராமிஸ் பண்ணுறாங்களா, நாங்கள் தூய்மையாக இருப்போம், விகாரத்தில் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாபா கோயி ஓ ராக்கி நகி பந்துவாத்தே, பாபா அந்த ராக்கி நமக்கு கட்ட வைக்கல. ஏதோ பக்தி மார்க்க ரிவாஸ் சலா ஆத்தா ஹே, பக்தி மார்க்கத்தில் தான் அந்த மாதிரி ராக்கி கட்டக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக சம்பிரதாயமாக நடக்கிறது. வாஸ்தவமே ஏஹே இஸ்ஸமைக்கு பாத், ஆனால் உண்மையிலேயே ராக்கிங்கிறது என்னன்னா தூய்மையின் அடையாளம். அது இந்த சமயத்தில் நடக்கிற ஒரு விஷயம். अच्छा तुम समझते हो पवित्र बनने बिगर पावन दुनिया का मालिक कैसे बनेंगे. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தூய்மையான ஆத்மாவாக நம்ம ஆகாத வரையில் தூய்மையான உலகத்திற்கு எப்படி நம்ம எஜமானன் ஆவோம்? फिर भी पक्का कराने के लिए बच्चों से प्रतिज्ञा कराई जाती है. நமக்கு விஷயம் என்னன்ட்டு தெரியுது, ஆனாலும் நம்மளை பக்காவா, அதாவது ஸ்ட்ராங்காக நம்மளை அது போல ஆக வைக்கிறதுக்காக பாபா நம்ம மூலமாக என்ன பண்ணுறாரு, உறுதிமொழி செய்விக்கப்படுகிறது. எண்ணம் சொல் செயலால் நான் தூய்மையாக இருப்பேன், நான் தூய்மையான ஆத்மாவாகத்தான் இருந்தேன், மறுபடி ஆகக்கூடிய முயற்சி பண்ணுறேன்ட்டு நம் மூலமாக உறுதிமொழி செய்விக்கப்படுகிறது. कोई तो ब्लड से लिख कर देते हैं, कोई कैसे लिखते हैं. இதெல்லாம் ஷாக்கார் பாபா காலத்தில் இருந்து இந்த மாதிரி உறுதிமொழி பத்திரம் என்பது எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு.
சில பேர் பிளட்டில் கூட எழுதி கொடுத்தாங்க. யார் யார் எப்படிலாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. பாபா आप आए हैं, हम आपसे वर्षा जरूर लेंगे, निराकार साकार में आते हैं ना. பாபா நீங்கள் வந்திருக்கிறீங்க பாபா, ஸோ அப்போ நாங்கள் உங்ககிட்ட ஆஸ்தி அவசியம் அடைந்தே தீருவோம். இப்படிலாம் வந்து குழந்தைங்க சொல்கிறோம். நிராகார தந்தை சாக்கார சரீரத்தில் தானே வந்திருக்கிறார் இல்லையா. जैसे बाबा परमधाम से उतरते हैं वैसे तुम आत्माएं भी उतरती हो. பாபா எப்படி பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்குறாரு, அதே போல தான் நம்ம ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே இறங்கி வரோம். ஊப்பர் சே நீச்சே ஆத்தி ஹோ பாட்டு பஜானே. நம்ம மேலே இருந்து கீழே வர்றோம். எப்படி வரோம்னா பாட்டு நடிக்கிறதுக்காகத்தான் நம்ம வரோம். ஏ தும் சமஸ்தே ஹோ ஏ சுக்கு அவர் துக்கா கேல் ஹே. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்க. ட்ராமா எப்படிப்பட்டதுன்னா சுகம் துக்கம் ரெண்டும் கலந்த ஒரு விளையாட்டு. ஆதா கலப்பு சுக்கு ஹே, ஆதா கலப்பு துக்கு ஹே. அரைக்கல்ப ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா சுகம்தான் நிறைஞ்சிருக்கு. அரைக்கல்ப ட்ராமாவில் என்ன இருக்குன்னா துக்கம் நிறைஞ்சிருக்கு. பாபா சம்ஜாத்தே ஹே 354 சேவி தும் ஜாஸ்தி சுக்கு போகுதே ஹோ. ஆனால் நம்ம என்ன பாபா நமக்கு புரிய வைக்கிறார்னா, ட்ராமாங்கிறது 50-50 கிடையாது. ட்ராமாவில் 3/4 பங்குக்கு மேலே 75% வந்துக்கு மேலே நம்ம அதிகமாக சுகந்தா அனுபவிக்கிறோம். ஆதா கலப்கி பாதுபி தும் தன்வான் தே. அப்போ சொல்ல வர கருத்து என்னென்னா, ட்ராமாவில் 2500 வருஷம் சத்தியகம் தெரிதாயகம் முடிஞ்ச பிறகு கூட, துவாபர யுகத்தில் கூட நம்ம யாராக இருந்தோம், செல்வந்தனாகத்தான் நம்ம இருந்தோம். கித்தனே படே மந்திர் ஆதி பன்வாத்தேயே, எவ்வளோ பெரிய பெரிய கோவிலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் நம்ம. கலியுகத்தில் கூட பாருங்கள், இப்போ தாதிமார்களெல்லாம் நிறைய பேரை பார்க்குறோம். பிரம்மா பாபா பார்க்குறோம். அவர் லேக்ராஜா இருக்கிறப்ப கூட கோடீஸ்வரனாக தான் இருந்தார். அதனால் பார்க்குறப்ப ட்ராமாவில் 3/4 பங்குக்கும் மேலே சுகம்தான் இருக்குது. துக்கம் என்பது குவார்ட்டரை விட ரொம்ப கம்மின்னு தான் நம்ம சொல்லலாம். இதைத்தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. துக்கத்தோ பீச்சே ஹோத்தாஹே. துக்கம்ங்கிறது பின்னாடி பிற்காலத்தில் தான் வருது. அதுவும் எப்போ, ஜப் பில்குல் தமோ பிரதான் பக்தி பன் ஜாத்தி ஹே. அதாவது பக்தியினுடைய நிலைப்பாடு கூட 3 விதம் இருக்குது. சதோ பிரதான் பக்தி, சதோ பக்தி, ரஜோ பக்தி, தமோ பக்தி அப்படின்ட்டு. அப்போ அந்த பக்தியினுடைய நிலைப்பாடு எப்போ முற்றிலும் தமோ பிரதான பக்தி. தமோ பிரதானம்னா ரொம்ப வந்து கீழான ஒரு நிலை நோக்கி வேகமாக போயிட்டே இருக்கு. அதுதான் தமோ பிரதானம் சொல்கிறது. எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் வந்து வணங்குவாங்க. அதுதான் தமோ பிரதான பக்தி. அந்த மாதிரி நிலை எப்போ வருது, அப்போ தான் துக்கம் ஏற்படுது. பாபா நே சம்ஜாயா ஹே தும் பகலே பகலே அவ்ய பிச்சாரி பக்து தே. பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, குழந்தைகளே, நீங்கள் முதலாக தூய்மையிலும் தூய்மையான ஒரே ஒரு சிவனை மட்டும் பூஜிக்கக்கூடிய ஒரு பக்தனாக இருந்தோம். ஒருத்தரோட பக்தி செஞ்சுட்டு இருந்தோம். அதுதான் அவ்ய பிச்சாரி பக்தி. ஜோ பாப் தும்கு தேவதா பனாத்தே ஹே சுகதாம் லே ஜாத்தே ஹே. எந்த அப்பா நம்மளை தேவதையாக ஆக்குறாரு, சுகதாமம் என்று சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு, அவருடைய பூஜை தான் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். அதுதான் தூய்மையான பக்தி. ஃபிர் பாதுமே வியாபிச்சாரி பக்தி சுரு ஹோத்தி ஹே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பக்தி கூட அதனுடைய ஸ்டேஜில் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மூர்த்திகளை தெய்வங்களை அப்படி வணங்கக்கூடிய பக்தி ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஒருவருடைய பூஜை, பிறகு தேவதாவோட பூஜை. அதுக்கப்புறம் கலியுகத்தில் என்ன ஆகுது, தமோ நிலை என்பது வந்துச்சுன்னா பஞ்சபூதங்களால் ஆன சரீரத்தினுடைய பூஜை பண்ணுறாங்க. சைத்தன்ய கீபி தோ ஜடு கீபி பூஜா கர்த்தே ஹே. அப்போ சைத்தன்யத்துக்கும் பூஜை பண்ணுறாங்க, ஜட மூர்த்திகளுக்கும் பூஜை பண்ணுறாங்க. பஞ்ச தத்துவங்களால் ஆகியிருக்கின்ற இந்த சரீரத்தை என்ன பண்ணுறாங்க, தேவதாவும் செபி ஊஞ்சு சமஸ்தே ஹே. அதாவது பாபா சொல்கிற கருத்து என்னன்னா, பஞ்ச தத்துவங்களால் ஆன இந்த சரீரம் ஒரு மனித சரீரம். இந்த மனித சரீரத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, தேவதைகளை விட உயர்ந்தது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட பாவனை. தேவதாவுக்கு சிறப்பு பிராமன் ஹாத்து லகாத்தே ஹே. கோவிலில் பாருங்கள், நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். அந்த தேவதைகளை வந்து பூஜை பண்ணுறது யாருன்னா, பிராமண குலத்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கை டச் பண்ணுவாங்க. அதில் கூட பல பிரிவு இருக்குது. அவங்கள கூட கோவிலில் பூஜை பண்ணுற பிராமணன் தனியாக இருப்பாங்க, கெட்ட காரியத்துக்கு தனியாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த சம்பிரதாயத்தை செயல்படுத்துவாங்க. துமாரே தோ டேர் கே டேர் குரு லோக் ஹே. ஆனால் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி கலியுகத்தில் குருமார்களுக்கு ஒரு இவ்வளோதான்ட்டு ஒரு லிமிட் கிடையாது. கணக்கற்ற குருமார்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் மனித குருமார்கள்.
ஏதோ பாபா பைட்டு பத்தாத்தே ஹே, இதெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது பாபா புரிய வைக்கிறார். ஏ தாதா பி கௌத்தே ஹே தும் ஹம்னே பி சப் குச்சு கியா. பிரம்மா பாபா கூட தன் அனுபவத்தை சொல்றாரு. நான் கூட எத்தனையோ குருமார்களை கிட்ட போயிருக்கிறேன்ட்டு. பின்ன பின்ன ஹட்டயோக ஆதி கான் நாக் மோடுனா ஆதி சப் குச் கியா. அதில் விதவிதமான ஹட்டயோகம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது காதை பொத்தி காதை மூடி மூக்க மூடி எப்படிலாம் திருப்பணும் அதெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. ஆக்ரன் சப் குச்சு சோடுதேனா படை. கடைசியில் என்னாச்சு, அவர் கூட அதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஓ தந்தா கரே யா ஏ தந்தா கரே, அந்த வியாபாரம் பண்ணுறதா அல்லது இந்த வியாபாரம் பண்ணுறதா அப்படின்ட்டு இருந்துச்சு. பின்கி சுஸ்தி ஆத்தி ரவுத்தி தங்கு ஹோ ஜாத்தா தா. அப்போ ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துட்டு இருந்ததாம். அதனால ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாகி இருந்தார்களாம். பிராணாயாம் ஆதி சீக்கிரமே படி தக்லீஃப் ஹோத்தி ஹே. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, பிராணாயாமமெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதில் ரொம்ப கஷ்டங்கிறது இருக்கிறது. ஏன்னா உடலை வருத்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, நிறைய பயிற்சி ஹட்டயோகம் என்றாலே. ஆதா கலப் பக்தி மார்க்குமே தே அபி மாலும் படுத்தா ஹே. அப்போ பக்தி மார்க்கம் என்பது பாருங்க, அரைக்கல்பம் நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி. இப்போ எல்லாருக்கும் தெரியுது. பாபா பில்குல் அக்யூரேட் பத்தாத்தே ஹே. பாபா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்களே ரொம்ப முற்றிலும் துல்லியமாகத்தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். ஓ கவுதே ஹே பக்தி பரம்பராசை சலியாத்தி ஹே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்தி என்றாலே பரம்பரையாகத்தான் நடந்து வருதுன்ட்டு. அப்போ சத்தியுகமே பக்தி காஞ்சி ஆயி, சத்தியத்தில் பக்தி எங்கேருந்து வந்துச்சு? மனுஷி பில்குல் சமஜத்தே நகி. இதெல்லாம் மனிதர்கள் முற்றிலும் புரிஞ்சுக்கவே இல்லை. மூட புத்தி ஹேனா, புரிஞ்சுக்கலைன்னா அர்த்தம் என்ன, புத்தி செயல்படலை, அதான் மூட புத்தின்ட்டாங்க. சத்தியுகமே தோ ஐசே நகி கஹேங்கி. சத்தியத்தில் இப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? பாபா கவுத்தே ஹே மை ஹர் 5000 வருஷ பாத் ஆத்தா ஹோ. பாபா தன்னை பற்றி சொல்கிறாரு, நான் எப்போ வரேன் தெரியுமா? ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகுதான் குழந்தைகளே நான் வருகிறேன். शरीर भी उनका लेता हो जो अपने जन्मों को नहीं जानते हैं. யார் தன்னோட ஜென்மங்களை தெரிஞ்சுக்காம இருக்காங்களோ அவரோட சரீரத்தை தான் நான் ஆதாரமாக எடுக்கிறேன். ஏஹே நம்பர் 1 ஜோ சுந்தர்தா வகே அப் ஷியாம் பன் கயா. அவர் தான் நம்பர் 1 அழகான ஆத்மாவாக இருந்தார், தூய்மையான ஆத்மாவாக இருந்தார். அவர் தான் இன்னைக்கு தமோ பிரதான் ஆயிட்டாரு, ஷியாம் கருப்பாயிட்டாரு. ஆத்மா பின்ன பின்ன சரீர் தாரன் கர்த்தே ஹே. அதாவது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஆத்மா பலவிதமான சரீரம், ஆணாகவோ பெண்ணாகவோ எப்படி அதனுடைய கர்மா இருக்கு அதன் அனுசாரம் மாறி மாறி சரீரத்தை தாரணை பண்ணுது. तो बाबा कहते हैं जिसमें मैं प्रवेश करता हूँ उसमें अभी बैठा हो. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, யாருக்குள்ளார நான் பிரவேசம் ஆகிறேனோ அவருக்குள்ளாரத்தான் இப்போ கூட நான் அமர்ந்திருக்கிறேன். கியா சிக்கலானே. அப்போ யாரோட சரீரம்? பிரம்மாவோட சரீரத்தில் அமர்ந்து பாபா என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஜீதே ஜி மர்னா. எங்க நம்ம படிக்கிற ராஜ்யோக படிப்பு எப்படிப்பட்டதுன்னா, வாழ்ந்து கொண்டே இறப்பது. இந்த கலையை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அச்சா இஸ் துனியா சேத்தோ மர்னா ஹேனா. இந்த உலகத்துல இருந்து நம்ம செத்து போகணும் இல்லையா? அபி தும்கோ பவித்திர ஹோக்கர் மர்னா ஹே. இந்த உலகத்துல இருந்து செத்து போகணும். ஆனா எப்படி செத்து போகணும்? இப்போ நம்ம தூய்மையாகி நம்ம இறக்க வேண்டும். ஏன்னா தூய்மையும் ஆகணும், இறக்கவும் செய்யணும். மேரா பாட்டையே பாவன் பனானேக்காக. என்னோட பாட்டு என்ன தெரியுமா? உங்களை எல்லாம் தூய்மையாக்கணும், உலகத்தை தூய்மையாக்கணும். தும் பாரதவாசி புலாத்தே ஹீஹோ. நம்ம பாரதவாசி குழந்தைங்க தான் அவரை கூப்பிட்டோமா. என்ன சொல்லி கூப்பிட்டோம்? பதீத பாவனா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். அவர் கோய் ஐசே நஹி கஹ்தே ஹே ஹே லிபரேட்டர் துக்கு கி துனியா சே சுடானே கே லியே ஆவோ. வேற யாரும் அப்படிலாம் சொல்றதில்ல. லிபரேட்டரே வாங்க, துக்கமான உலகத்திலிருந்து விடுவிக்க வாங்கன்னு சொல்லிட்டு வேற யாரை பார்த்து சொல்றதில்ல. சப் முக்திதாமே ஜானே கே லியே மேனத் கர்த்தே ஹே. பொதுவாக பாருங்க, உலகத்தில் எந்தெந்த யுகத்தில் யாரெல்லாம் கீழே இறங்கி வந்தாலும் அவங்கள அவதார புருஷர்கள், மகான்கள் என்ன எப்படி பல பெயர் கொண்டு மகிமை பாடினாலும் எல்லோருமே விரும்புறது என்னன்னா முக்திதாமத்துக்கு போகணும். அப்போ முக்திதாமம் போகிறதுக்காகத்தான் எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. தும் பச்சே ஃபிர் புருஷார்த்த கர்த்தே ஹோ சுகதாம் ஜானே கே லியே. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, மற்றவங்கெல்லாம் முக்திதாமங்கிற வீட்டுக்கு போகிற முயற்சி பண்ணுறாங்க.
நம்ம குழந்தைங்க என்ன முயற்சி பண்ணுறோம்? சுகமான ராஜ்யம் போகிறதுக்கும் முயற்சி பண்ணுறோம். அப்போ இந்த ராஜ்யோக ஞானம் யாருக்காக? பிரவருத்தி மார்க்கம் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு. தும் ஜான்தி ஹோ ஹம் பிரவருத்தி மார்க் வாலே பவித்ரதே. ஆச்சா ஃபிர் அபவித்ர பனே. இப்போ நமக்கு தெரியும், நம்ம பிரவருத்தி மார்க்கத்தவர்கள் ஒரு காலத்தில் தேவி தேவதைகளாக வாழ்ந்தப்ப தூய்மையாக இருந்தோம். இப்போ அபவித்திரம் ஆயிட்டோம். प्रवृत्ति मार्ग वालों का काम निवृत्ति मार्ग वाले कर न सके. प्रवृत्ति மார்க்கத்தில் இருக்கிறவங்க செய்கிற காரியத்தை துறவர மார்க்கத்தில் நிவೃತ್ತಿ மார்க்கத்தவர்கள் செய்ய முடியாது. யஜ்ய தப்பு தான ஆதி பிரவருத்தி மார்க் வாலே கர்த்தே. அதாவது என்ன சொல்றார் பாபா? குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் யாகம் பண்ணுறது, தவம், தான தர்மம், தீர்த்த யாத்திரை இதெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. தும் அபி ஃபீல் கர்த்தே ஹோ கி அபி ஹம் சப்கு ஜான்தே ஹே. இப்போ இதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? பாபா சொல்ல சொல்ல டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். நிவೃತ್ತಿ மார்க்கம்னு என்ன, பிரவருத்தி மார்க்கம்னு என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஷிவ் பாபா ஹம் சப்கோ கர் பைட்டே படா ரகே ஹே. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷிவ் பாபா நமக்கு நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறப்ப இருக்கிற இடத்துலையே நமக்கு ஞானம் கற்பிக்கிறார். बेहद का बाप बेहद का सुख देने वाला है. इलेक अपारपट्ट बाबा என்ன பண்ணாரு? எல்லையற்ற சுகம் தரக்கூடியவர். उनसे तुम बहुत समय के बाद मिलते हो तो प्रेम के अंश आते हैं. அவர்கிட்ட நம்ம ரொம்ப காலம் கழிச்சு இப்போதான் என்ன பண்ணுறோம்? சந்திக்கிறோம். அப்போ காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம 5000 வருஷம் பிரிஞ்சிருந்தோம், இப்போ மறுபடியும் சந்திக்கிறோம். ரொம்ப காலம் கழிச்சு அப்போ எப்படி அன்பு கண்ணீர் வருகிறது. பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்து அங்கே என்ன இருக்கும்? அன்பு தானே இருக்கும். அந்த அன்பெல்லாம் கண்கள் நனைகிறது. பாபா பாபா கஹனே செகி ரொமான்ச் கடே ஹோ ஜாத்தி ஹே. அப்போ பாபா பாபான்ட்டு சொல்ல சொல்ல மானசீகமாக உள்ளார்ந்து நம்ம நினைக்க நினைக்க மெய்சிலிர்த்து போகின்றனர். ஆஹா ஓ பாபா ஆயா ஹே ஹம் பச்சோं की सर्विस में. ஆஹா பாபா எனக்காக வந்திருக்காரு, குழந்தைகளுடைய சேவைக்காக வந்திருக்காரு. அதை நினைக்கிறப்போ உள்ள எப்படி பூரிக்குது பாருங்க. பாபா हमको इस पढ़ाई से गुलगुल बनाकर ले जाते हैं. பாபா நம்மளை இந்த படிப்பின் மூலமாக குணவானாக்கி நம்மளை அழைச்சிட்டு போகிறார். இஸ் கந்தி சீச்சி துனியா से हमको ले जाएंगे अपने साथ. இந்த அசுத்தமான மோசமான உலகத்தில் இருந்து நம்மளை பாபா என்ன பண்ணுறாரு? தூய்மைப்படுத்தி தன்னோட அழைச்சிட்டு போகிறார். भक्ति मार्ग में तुम्हारी आत्मा कहती थी बाबा आप आएंगे तो हम वारी जाएंगे. பக்தி மார்க்கத்தில் கூட நம்ம ஆத்மா என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, பாபா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நான் உங்ககிட்ட அர்ப்பணமாகிறேன். ஆச்சா ஹம் ஆப்கே ஹி பனேங்கே. நாங்கள் உங்களோட குழந்தையாயிடுவோம். தூசரா கொய் நகி. வேற யாரும் அப்படி இல்லை. நம்பர் வார் தோ ஹே ஹே. எல்லாரும் வரிசை கிரமந்தான். சபுக்கா அப்பனா அப்பனா பார்ட்டி ஹே. எல்லோருக்கும் அவரவருக்கு என்று தனிப்பட்ட பார்ட்டி இருக்கு. கொய் தோ பாபா கோ பஹுத் பியார் கர்த்தி ஹே. சில பேர் பார்த்தா என்ன பண்ணுறாங்க? பாபாவை ரொம்பவே நேசிக்கிறாங்க. ஏன்னா பாபா சொர்க்க ஆஸ்தி கொடுக்குறாரு இல்லையா? சத்தியுகுமே ரோனிகா நாம் நகி ஹோதா. மேலும் பாருங்க, சத்தியுகத்தில் அங்கே அழ வேண்டிய விஷயமே கிடையாது. அழுகை என்ற அந்த வார்த்தை கூட அங்கே இருக்காது. யஹா தோ தேக்கோ கித்தனா ரோதே ஹே. ஆனால் அதோடு ஒப்பிட்டா கலியுகத்தில் பாருங்க எவ்வளோலாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அழுக வருது? ஜபு சொர்க்குமே கயா தோ ஃபிர் ரோனா கியூ சாஹியே. அவர்கி பாஜா பஜானா சாஹியே. எப்போ யாராவது இறந்துட்டா சொர்க்கம் போயிட்டதா சொல்கிறாங்க. சொர்க்கம் போனவங்களை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர ஏன் அழுகணும்? அப்போ ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சு இசைக்க தானே வேணும். வஹத்தோ பாஜா பஜாத்தை ஹே. சொர்க்கத்துலலாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் இசைப்பாங்களா? குஷிசே சரீர் சோடு தேத்தே அப்படின்னு அர்த்தம் என்ன? சந்தோஷமாக உடலை விட்டு போகிறாங்க. ஏ ரசம்பி சுரு யாசே ஹோத்தே. இந்த பழக்கமெல்லாம் நமக்கு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது சங்கம் யுகத்தில். யஹா தும் கஹேங்கே ஹம்கோ அப்படி கரு ஜானா ஹே. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகணும். இது நமக்கு இப்போ தெரியுது. வஹத்தோ தும் சமஸ்தே ஹோ புனர்ஜனம் லேனா ஹே. அதாவது சங்கம் யுகத்தில் வீட்டுக்கு போகணும், வீடு திருமணங்கிற ஸ்மிருதி இருக்குது. சொர்க்கத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா புனர்ஜென்மம் எடுக்கணும், அதாவது அடுத்தடுத்து மறுஜென்மத்தில் வரணும். தோ பாபா சப் பாத்தே சம்ஜா தேத்தே. எல்லா விஷயமும் பாபா புரிய வைக்கிறார். பிரமரி கா மிசால் பி துமாரா ஹே. குழுவினுடைய உதாரணம் நமக்காக சொல்லப்பட்டது. குழுவின்ட்டு யார் சொல்கிறாரு? நம்ம பிராமணிகளை, அதாவது நிமித்த சகோதரிகளை தான் என்ன சொல்கிறாரு? குழுவிகள் என்று சொல்கிறார். விஷ்டாக்கே கீடோக்கோ தும் பூம்பும் கர்த்தீகோ. புழு போல இருக்கிற அந்த ஆத்மாவையெல்லாம் கொண்டாந்து வச்சு
ஞானத்தை அந்த ஆத்மாவுக்கு ஓதி ஓதி நம்மளை என்ன பண்ணுறோம், பாபாவோட குழந்தையாக்குறோம். தும்கோ தோ பாபா கோத்தையே சரீர் கோபி சோடு தேனா ஹே ஜீதே ஜி மர்னா ஹே. நமக்கு பாபா என்ன சொல்கிறாரு, இந்த சரீரத்தை கூட நம்ம விட்டுடணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வாழ்ந்து கொண்டே இருப்பது எப்படி, இந்த பயிற்சி நம்ம பண்ணணும். பாபா கௌதே ஹே அப்படிக்கோ ஆத்மா சமஜோ, தன்னை ஒரு ஆத்மா என்று உணருங்கள்ட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாரும் வாபஸ் வீட்டுக்கு போகணும். अपने को आत्मा समझ कर बाबा को याद करना, देह को भूल जावो. ஆத்மான்ட்டு தன்னைத்தானே உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேகத்தை கூட மறந்து போங்களே. ஆத்ம நினைவு பக்கம் ஆகணும்னா தேகத்தை மறக்கவும் தெரியணும். பாபா யாரு? பாப் தோ बहुत मीठा है. பாபா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக தானே இருக்கிறார். कहते हैं मैं तुम बच्चों को विश्व का मालिक बनाने आया हूँ. நான் குழந்தைகளை விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக்கல்ல நான் வந்திருக்கிறேன். अब शांतिधाम सुखधाम को याद करो. இப்போ சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் என்ற ராஜ்யம் ரெண்டையும் நினைவு பண்ணுங்க. அதோடு ஒப்பிட்டா இந்த உலகம் துக்கமான உலகம். சாந்திதாம் ஹம் ஆத்மா உங்கா கர்கே. சாந்திதாமம் நம்ம ஆத்மாக்களோட வீடு. ஹம்னே பாட்டு பஜாயா, அப் ஹமே கரு ஜானா ஹே. நம்ம தான் நம்மளோட பாகத்தை பிளேட் பண்ணோம். இப்போ நம்மளோட பாட்டு நடிச்சு வந்துட்டோம். கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம், வீட்டுக்கு போகணும். வகையே சீச்சை சரீர் நகிரோதி. சொர்க்கத்தில் நமக்கு இந்த அசுத்த சரீரம் இருக்காது. அபி தோ ஏ பில்குல் ஹி ஜட்ஜடி பூத் சரீர் ஹோகை. இப்போ இந்த சரீரம் முற்றிலும் என்ன ஆயிடுச்சு, பட்டு போன இத்து போன சரீரம் ஆயிடுச்சு. அபு ஹம்கு பாபா சம்முக்கு போயிட்டு சிக்கலாத்தே. இதெல்லாம் பாபா நமக்கு எதிரில் அமர்ந்து தான் என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. அது எப்படி, இஷாரா குறிப்பால் உணர்த்துகிறார். மைபி ஆத்மாகோ தும்பி ஆத்மாகோ. எப்படி பாபா குறிப்பால் சொல்லி கொடுக்குறாரு, குழந்தை நானும் ஒரு ஆத்மா, நீயும் ஒரு ஆத்மா. ஆத்மாட்டு சொல்கிறப்பவே நம்ம புருக்குட்டியில் அந்த ஆத்மா பாயிண்ட் ஆஃப் ஃப்ளைட் ஜொலிக்கிறத புத்தி என்ற கண்ணில் நம்ம பார்க்கணும். அவரும் ஆத்மா, நம்மளும் ஒரு ஆத்மா. மை சரீர் சே அலகு ஹோக்கர் தும்கோ பி வகி சிக்கலாத்தா ஹோ. பாபா தன்னை பற்றி சொல்கிறார் பாருங்க, நான் சரீரத்தில் இருந்து தனிப்பட்டவனாகி உங்களுக்கு அதே தான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். தும்பி அப்படிக்கோ சரீர் சே அலகு சமஜோ. நீங்களும் தன்னை இந்த சரீரத்தில் இருந்து தனிப்பட்டவன் என்று உணருங்கள். அபி கர் ஜானா ஹே. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். யஹத்தோ ரஹ்னேக்கா அபி நகிஹே. இங்கேயே நம்ம இருக்க போகிறது கிடையாது. ஏவி ஜான்தி ஹோ அபி வினாஸ் ஹோனா ஹே. இப்போ என்ன நடக்க போகுது, வினாசமாகக்கூடியது. பாரத்மே தோ ரக்துக்கு நதியா பகிங்கி. அதுவும் ஸ்பெஷலாக பாருங்க, பாரதத்தில் தான் ரத்த ஆறு ஓடுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, பாரதத்தில் ஒரு காலத்தில் பாலாறு நெய்யாறு ஓடிச்சான், மறுபடியும் அதே போல் ஓடும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு கலியுகத்தில் என்ன ஓடும், ரத்த ஆறு ஓடும். ஏஹா சப் தர்ம வலை கட்டேனா. இப்போ எல்லா தர்மத்தவர்களும் ஒன்று சேர்ந்து இங்கே தான் இருக்கிறாங்க. சப் ஆப்பஸ்மே லடுமறைங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, சண்டை போட்டு தான் இறப்பாங்க. ஏ பிச்சாடிக்கா மௌத்து ஹே. அதாவது ஜாதி சண்டை, மதச்சண்டை இதெல்லாம் வரும். இதெல்லாம் இறுதியில் வரக்கூடிய மரணங்கள். பாகிஸ்தான் மே கியா கியா ஹோதா தா. அந்த காலத்தில், பாபா காலத்தில் பாகிஸ்தானில் என்னென்ன நடந்துச்சு, படி கடி சீன்தி. ரொம்ப கடுமையான ஒரு சீனரியாக இருந்துச்சு அந்த காட்சிகள் எல்லாம். கோய் தேக்கே தோ பேஹோஸ் ஹோ ஜாயே. அப்போ இந்து முஸ்லீம் இனக்கலவரம் எவ்வளோ நடந்துச்சு, அதை பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. அபி பாபா தும்கோ மஜ்பூத் பனாத்தே ஹே, சரீர் கா பான் பி நிகால் தேத்தே ஹே. ஆகையினால தான் இப்போ பாபா நம்மளை அந்திம நேர காட்சியை பார்க்கறதுக்கு தயாராக்குறார், நம்மளை வலிமைப்படுத்துகிறார். சரீரம் என்ற உணர்வையே நீக்குங்க அப்படின்ட்டார், தேக உணர்வையே விட்டுடுங்க. பாபா நே தேக்கா பச்சை யாதுமே நகி ரகுத்தே. பாபா பார்க்குறார் நம்மளை, குழந்தைங்க நினைவில் இருக்கிறதே இல்லைன்ட்டார். बहुत கம்சோர் ஹே இஸ்லியே சர்வீஸ் பி நஹி படுத்தி ஹே. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க, அதனால தான் சேவை கூட விஸ்தாரமாக மாட்டேங்குது. கடி கடி லிக்குத்தி ஹே பாபா யாது புல் ஜாத்தியே புத்தி லகுத்தி நகி ஹே. குழந்தைங்க அடிக்கடி என்ன எழுதுறாங்களா, பாபா நினைவு மறந்து போகுது, இல்லை புத்தி வந்து அதில் லைக்க மாட்டேங்குதுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறாரு, யோகா அக்ஷர் சோடுதோ. யோகாங்கிற வார்த்தையை விட்டுடு. விஸ்வக்கி பாதுஷாஹி தேனே வாலே பாபாக்கோ தும் புல் ஜாத்தி ஹோ. விஸ்வராஜ்யத்தினுடைய பிராப்தியை கொடுக்குற அப்பாவையே நீங்கள் மறந்து போகிறீங்க. ஆகி பக்தி மே புத்தி கஹி और तरफ चली जाती थी तो क्या करते थे.
முந்தைய காலத்தில் பக்தி பண்ணுறப்போ புத்தி எங்கேயாச்சும் அலப்பாஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? காதை திருகிக்குவாங்க, இல்லை தன்னை கிள்ளிக்குவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குவாங்க. புத்தி அலைப்பாயக்கூடாது. பாபா கௌதே ஹம் ஆத்மா தும் ஆத்மா அவிநாசி ஹோ. பிரம்மா பாபா கூட என்ன பண்ணாருன்னா சொல்லுவார் ஆரம்ப கால அனுபவத்தில். அந்த மாதிரி மனசு புத்தி அலையுதுன்னா தன்னைத்தானே என்ன பண்ணுவாரா? ஒரு தட்டுவாரா, இப்படிலாம் நீ அலையலாமா, என் மனமே நீ இங்கே தான் இருக்கணும், என் புத்தியே நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பாராம். அப்படித்தான் பாபா புருஷார்த்தம் பண்ணார். அந்த மாதிரி நாம் தனக்குத்தானே சின்ன தண்டனைகள் கொடுத்து கொண்டு என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். அதனால தான் பாபா பக்காப்படுத்துறாரு, நீங்கள் ஆத்மா அழிவற்ற ஆத்மா. சிறப்பு தும் பாவன ஒரு பத்தித் பன்தி ஹோ. ஆத்மா பாவன நிலை மற்றும் பத்தித்து தன்மை அடைகிறது. மற்றபடி ஆத்மா சிறியது பெரியது என்று ஆவது கிடையாது. ஆத்மா கொயி சோட்டி படி நகி ஹோத்தி. अच्छा, मीठे मीठे सीखी लते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बच्चों को रूहानी बाप की नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग और नमस्ते. धारणेக்காக சொல்லக்கூடிய முக்கிய சாராம்சம், अपने आप से बातें करो. अहो बाबा आया है हमारी सर्विस में. தன்னோடு தான் நீங்கள் பேசுங்கட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்களே பேசுங்க. என்ன பேசணும்? ஆஹா, பாபா வந்திருக்கிறாரு. யாருக்காக வந்திருக்கிறாரு? எனக்காக, நமக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறார். वो हमें घर बैठे पढ़ा रहे हैं. நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதே பாபா நமக்கு அழகா பாடம் கற்பிக்கிறாரு. बेहद का बाबा बेहद का सुख देने वाला है. उनसे हम अभी मिले हैं. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை தரக்கூடியவர். அவரைத்தான் இப்போ நம்ம சந்திக்கிறோம். ऐसे प्यार से बाबा कहो और खुशी में प्रेम की आंसू आ जाए, रोमांच खड़े हो जाए. இப்படி ரொம்ப அன்பா பாபா பாபான்ட்டு மனமுருகி சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தில் அன்பு கண்ணீர் வர வேண்டும். அப்படி மெய் சிலிர்க்க வேண்டும். अब वापस घर जाना है. இப்போ நம்ம எல்லாரும் வாபஸ் வீடு திரும்பணும். इसलिए सबसे ममत्व निकाल जीते जी मरना है. எனவே அனைத்திலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். इस देह को भी भूलना. இந்த தேகத்தை கூட மறந்து விடுங்கள். इससे अलग होने का अभ्यास करना. இதிலிருந்து தனித்து செல்லக்கூடிய ஒரு பயிற்சி செய்யுங்கள். वरदानम சொல்றார் பாபா, बीती हुई बातों व वृत्तियों को समाप्त कर संपूर्ण सफलता प्राप्त करने वाली स्वच्छ आत्मा भव. முடிந்து போன கடந்த கால விஷயங்களை விருத்திகளை சமாப்தி செய்து சம்பூர்ணமான வெற்றியை பெறக்கூடிய தூய்மையான ஆத்மா ஆகுக. முடிந்து போன கடந்த கால விஷயங்களை விருத்தி அதாவது உள் உணர்வுகளை சமாப்தி செய்து சம்பூர்ண வெற்றியை பெறக்கூடிய தூய்மையான ஆத்மாவாக ஆகுக. सेवा में स्वच्छ बुद्धि स्वच्छ वृत्ति स्वच्छ कर्म सफलता का सहज आधार है. டெஃபினிஷன் பாபா சொல்கிறாங்க, இப்போ சேவை செய்கிறோம்னா அதில் வெற்றிக்கு அடைவதற்கு ஆதாரம் என்ன? சேவையில் தூய்மையான புத்தி, தூய்மையான உள் உணர்வு, தூய்மையான செயல். இதுதான் வெற்றிக்குரிய சகஜமான ஒரு ஆதாரம். कोई भी सेवा का कार्य जब आरंभ करते हो तो पहले ही इच्छित करो. எந்த ஒரு சேவையினுடைய காரியத்தை நம்ம துவங்குறோம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சோதனை பண்ணணும். எந்த விஷயத்த? புத்தி में किसी आत्मा की बीती हुई बातों की स्मृति तो नहीं है. நம்மளோட புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவுடைய முடிந்து போனால் கடந்த கால விஷயங்களானது நினைவில் இல்லைதானே அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. उससे वृत्ति दृष्टि से उनको देखना, उनसे बोलना, इसे संपूर्ण सफलता नहीं हो सकती. நம்ம அந்த கடந்த கால விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு
அதே நினைவோட அந்த விருத்தியோட திருஷ்டியோட அவங்கள பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா சம்பூர்ணமான வெற்றிங்கிறது அடைய முடியாது. ஆகையினால தான் பாபா சொல்றாரு, பீத்தி ஹுயி பாத்தோங்கோ விற்த்தியோங்கோ சமாப்துக்கர் சொச்ச ஆத்மா பனோ. முடிந்து போன விஷயங்களை உணர்வுகளை சமாப்தி பண்ணிட்டு தூய்மையான ஆத்மா ஆகுங்க. அப்போதான் சம்பூர்ணமான வெற்றி என்பது அவசியம் கிடைக்கும். ஸ்லோகன்: ஜோ ஸ்வ பரிவர்த்தன் கர்த்தா ஹே விஜய் மாலா உசி கே கலே மே படுத்தி ஹே. யார் சுய மாற்றம் செய்கிறார்கள், வெற்றி மாலை அவங்க கழுத்தில் தானே விழும். ஏன்னா இப்போ தேவை என்னன்னா சுய மாற்றம். நான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், விருத்தி, திருஷ்டி என்னென்ன சூக்ஷ்மத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ அந்த ஒரு பரிவர்த்தன் செய்கிறப்ப வெற்றி மாலையை தேடி நம்ம போக வேண்டாம், அது தானாகவே அவங்க கழுத்தில் விழும். பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கூட இது போல தான் சொல்கிறாரு. ஏதி ஆப்கோ கபி கோயி கா விசார் स्पष्ट नहीं लगता है तो भी ना कभी नहीं करनी चाहिए. இப்போ நம்ம பல பேரோட பழகுறோம். ஒருவேளை நமக்கு யாரோட விசார், அதாவது அவங்களோட சிந்தனைகளோ எண்ணங்களோ தெளிவாக இல்லை அப்படின்னா நம்ம உடனே நோ என்று சொல்லக்கூடாது. இல்லை நீ சொன்னது சரியில்லை அப்படின்ட்டு. அவங்க சொல்கிற வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்காது, ஆனாலும் நோங்கிற வார்த்தை சொல்லாதீங்க. சப்து சதைவு ஹாஞ்சி நிகழ்னா சாகியே. அவங்க தவறாக தெளிவில்லாமல் பேசினாலோ நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்போவுமே ஹாஞ்சி சரி அப்படிங்கிறது தான் வர வேண்டும். சமைக்கோ தேக்குக்கர் இசாரா தேக் சக்தி ஹோ. நம்ம நேரம் பார்த்து அவங்களுக்கு குறிப்பால் அந்த விஷயத்தை உணர்த்த முடியும். अगर उसी समय वह कहकर ना कहकर कट करेंगे तो संस्कार टकराएंगे. இப்போ அவங்க பேசுகிறப்ப இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம இது சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி கட் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமஸ்காரம் மோதல் வந்துடும். ஆகையினால தான் பாபா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணணும்னா ஹாஞ்சி ஹாஞ்சி சொல்லி அந்த பூமி, அதாவது மனம் என்ற பூமியை தயார்படுத்துங்க. மனசு கொஞ்சம் அதை ஏற்றுக்கிற சக்தி வேணும். பிறகு நேரம் பார்த்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை குறிப்பால் உணர்த்துங்க. இதுதான் சமஸ்கார சந்திப்பை இணைக்கக்கூடிய ஒரு விதிமுறை. அதாவது நேரம் பார்த்து விஷயத்த சொல்லணும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத அந்த உள்ளத்தை பார்க்கணும். அப்படி பார்த்து நம்ம சொல்கிறோம்னா அந்த ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். ஸோ அதனால் இன்றைக்கி சுய மாற்றமும் சொல்லியிருக்காரு, தூய்மையான புத்தியை விருத்தி எப்படி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறார். நம்ம எப்படி தேக உணர்வை டோட்டலாக மறக்கணும், வாழ்ந்து கொண்டே இருப்பது எப்படிங்கிற விஷயத்தையும் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி. நீ
அமைதி பலத்தை கொடுக்கிறது. ஆனா அமைதியாக இருக்கிறதுக்கு பலம் தேவைப்படுது. Silence gives power, but to be silent, you need power.